நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு செல்வதை தடுக்கவே தேடப்படும் நபராக அறிவித்ததாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. INX மீடியா நிறுவனத்திற்கு முறைகேடாக அந்நிய முதலீடு பெற்றது தொடர்பாக CBI மற்றும் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்குகளில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் கார்த்தி சிதம்பரம் நேரில் ஆஜராகாமல் தவிர்த்து வந்தார். இதனையடுத்து கார்த்தி சிதம்பரத்தை தேடப்படும் நபராக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்து லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து கார்த்தி சிதம்பரம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு தப்பி செல்வதை தடுக்கவே தேடப்படும் நபராக அறிவித்ததாக மத்திய அரசு விளக்கம் அளித்தது. அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் வழக்கறிஞர் கார்த்தி சிதம்பரத்தின் தொழிலை முடக்கும் நோக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு அதிகம் என தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் மலேரியா, சிக்கன்குனியா பாதிப்பு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். டெங்குவை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார். நமக்கு நல்ல செய்தி என்னென்னா மலேரியா, சிக்கன்குனியா மற்ற நோய்களின் தாக்கம் சரிக்கு சமம் பாதியாக குறைந்துள்ளது இந்த ஆண்டு. ஆனால் டெங்கு பொறுத்தவரை இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட நமக்கு அதிகமாக இருக்குது. அதனால்தான் இந்த ஏரியாவில் பர்டிகுலர்லி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸு அந்த மாதிரி குறிப்பாக புதிய புதிய இடங்கள் பார்த்துருக்கோங்க. க்யூரிங் தண்ணி வருது இல்லையா, மழை தண்ணி தேங்கும் போது இந்த மாதிரி உருவாருது. இதுக்கு போர்க்கால அடிப்படையில் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் நாங்கள் செய்கிறோம். பொதுமக்களும் இதுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் இந்த நல்ல தண்ணி வரக்கூடிய கொசு எது ஸ்ப்ரெட் பண்ணுறது ஏடிஸ் எஜிப்டை அதை தவிர்க்க இயலும். அதுதான் எங்களோட வேண்டுகோள். தொடர்ந்து இந்த போர்க்கால அடிப்படையில் பணியை உண்ணம் முடிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் கடமை. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தலைவாசல் அருகே உள்ள மும்முடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கார்த்திக்கின் மகன் பிரகதீஷ் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த சில நாட்களாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த பிரகதீஷ் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி மாணவர் பிரகதீஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அக்கா பேரன் உடல்நல சரின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சில் தலைவாசல் ஜிஹெச்சில் காட்டினாங்க. ஒன்றும் காய்ச்சலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கான்னு மாத்திரையும் மருந்தையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. 3 நாளாக தொடர்ந்து வைத்தியராயில் போச்சு. ஆத்தூர் போய் தனியார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். அவங்களும் அதே தான் சொன்னாங்க. நேற்று விடியால காலையில் 5 மணி வாக்கில் பையன் இறந்துட்டான். அதுக்கு போய் சொன்னால் டெங்கு காய்ச்சல்னு சொல்கிறாங்க. சுகாதாரத்துறையே தமிழகத்தில் முடங்கி போன மாதிரி தெரியுது. தலைவாசல் ஜிஹெச் ஏறவில்லை. தமிழகத்தில் பாவிகளுக்கு இடம் இருக்கும் பொழுது காவிகளுக்கும் இடம் கிடைக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய ஜனதா இளைஞரணி சார்பில் சென்னையில் கோட்டையை நோக்கி பேரணி நடைபெற்றது. அப்போது நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் விரைவில் வரவுள்ள உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள பாஜக தயாராக இருப்பதாகவும் கூறினார். தமிழகத்தில் காவிக்கு இடம் இருக்கிறதா என்றால் பாவிகளுக்கு இடம் இருந்த தமிழகத்தில் காவிகளுக்கு இடம் இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்கிறது. இந்தியாவில் பாரதிய ஜனதாவின் பங்களிப்பு இல்லாத மாநிலம் இனி இருக்காது என அக்கட்சியின் தேசிய செயலாளர் H. ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என தெரிவித்த அவர் தமிழக கிராமப்புறங்களில் இருந்து மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வெறும் 5% இருப்பதாக சுட்டிக்காட்டினார். V.K. சசிகலா குடும்பத்தை முழுமையாக கட்சியிலிருந்து விலக்கி வைத்தால் பேச்சுவார்த்தைக்கு தங்கள் அணி தயாராக இருப்பதாக OPS அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் K.P. முனுசாமி கூறியுள்ளார். தமிழக அரசை கண்டித்து O. பன்னீர்செல்வம் தலைமையில் வரும் 10ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரி OPS அணியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன், முன்னாள் அமைச்சர் K.P. முனுசாமி ஆகியோர் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நினைவூட்டல் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய K.P. முனுசாமி, V.K. சசிகலா குடும்பத்தினர் அனைவரும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதிலும்
ஜெயலலிதாவின் மர்ம மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதிலும் ஓபிஎஸ் அணி உறுதியாக இருப்பதாக கூறினார். இந்த 2 நிபந்தனைகளையும் நிறைவேற்றினால் அணிகள் இணைப்பு தொடர்பாக அதிமுக அம்மா அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக KP முனுசாமி தெரிவித்தார். VK சசிகலா மட்டும் கட்சியில் இருப்பதாகவும் டிடிவி தினகரன் கட்சியில் இல்லை என்று கூறிய KP முனுசாமி, VK சசிகலா கட்சியில் இருப்பதை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்க டிடிவி தினகரன் திட்டமிட்டுள்ளதாகவும் KP முனுசாமி கூறினார். தார்மீக உரிமையும் இல்லை. சசிகலா கட்சியில் இருப்பதால் சசிகலாவை முன்னிறுத்தி அவர்கள் இந்த ஆட்சியில் கட்சியில் நுழைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு பகுதியினர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். காரணம், ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் போடப்பட்ட அஃபிடவிட்டில் சசிகலாவோடு தினகரனும் துணை பொதுச் செயலாளர் என்று இதே முதலமைச்சர் அஃபிடவிட்டில் கையெழுத்து போட்டிருக்கிறார். இதே ஜெயக்குமார் போட்டிருக்கிறார். மற்ற அமைச்சர்கள் போட்டிருக்கிறார்கள். அவர்களை வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் முழுவதுமாக வெளியேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோமே அல்லாமல், எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த கட்சியில் இருப்பது சசிகலா மட்டும்தான். காரணம், எங்களுடைய தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தனக்கு வேலை செய்வதற்காக அவரை கட்சியில் சேர்த்து கொண்டார். அதன் அடிப்படையிலே அவர் கட்சி தொண்டராக இருக்கிறார். அவரை நாங்கள் வெளியேற்ற வேண்டும், அவரோடு அந்த குடும்பம் முழுவதும் வெளியேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் விளைவித்தது யார் என அமைச்சர் ஜெயக்குமாருக்கு முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான தோப்பு வெங்கடாசலம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தோப்பு வெங்கடாசலம், டிடிவி தினகரனால் வழங்கப்பட்ட பொறுப்புகள் செல்லாது என கூறும் அமைச்சர் ஜெயக்குமார், VK சசிகலாவால் பதவி பெற்ற செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரின் நியமனமும் செல்லாது என கூற தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் விளைவித்தது யார் என அமைச்சர் ஜெயக்குமாருக்கு கேள்வி எழுப்பியுள்ள தோப்பு வெங்கடாசலம், நீட் தேர்வு, கதிராமங்கலம் போன்ற பிரச்சனைகளில் அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே அமைச்சரவையில் இருக்கிற மூத்த அமைச்சர்கள் எங்களுக்கு லட்சக்கணக்கான படிவங்களை கொடுத்து, இங்கிருக்கிற கிளை கழகத்தினுடைய செயலாளர்கள், இங்கிருக்கிற பொறுப்பாளர்களை எல்லாம் அழைத்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களையும், துணை பொதுச் செயலாளராக டிடிவி அண்ணன் தினகரன் அவர்களையும், கழகத்தினுடைய தலைமை செயலாளராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் அந்த பிரமாண பத்திரத்தில், அபிடவிட் என்று சொல்லக்கூடிய பிரமாண பத்திரத்தில் நாங்கள் கையெழுத்து வாங்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எங்களுடைய பதவிகள் செல்லாது என்பது எந்த விதத்திலே நியாயம் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேலம் கட்சிராயன் ஏரியை பார்வையிட சென்ற MK ஸ்டாலினுக்கும் தங்களுக்கும் எந்தவித கௌரவ பிரச்சனையும் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் சேலம் மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட கட்சிராயன் ஏரியை திமுகவினர் தூர்வாரினர். இதனை பார்வையிட திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலினுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனை மீறி சேலம் சென்ற ஸ்டாலினை கோவை கனியூர் சுங்கச்சாவடி அருகே போலீசார் கைது செய்தனர். இதனை எதிர்த்து திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக இன்று சேலம் ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்தார். அதில் ஏரியை பார்வையிட ஸ்டாலினுக்கு எவ்வித தடையும் இல்லை என்றும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாகவே ஸ்டாலின் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் கூறினார். இதனையடுத்து எத்தனை பேருடன் சென்றால் ஏரியை பார்வையிட அனுமதிக்கலாம் என்பது பற்றி தமிழக அரசு விளக்கம் அளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது. மேகதாதுவில் அணை கட்டுவதில் கர்நாடக அரசு உறுதியாக உள்ளதாக கர்நாடக வேளாண் அமைச்சர் கிருஷ்ணா பைரேகவுடா தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உள்ள சுவாமிநாதன் வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் ஊட்டச்சத்திற்கான வேளாண்மை முறைகள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் உலக உணவு பரிசு பெற்ற மொசாம்பிக் நாட்டைச் சேர்ந்த மரியா ஆண்டோ, கர்நாடக வேளாண் அமைச்சர் கிருஷ்ணா பைரேகவுடா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக வேளாண் அமைச்சர் கிருஷ்ணா பைரேகவுடா, அனைத்து மக்களுக்கும் ஊட்டச்சத்து சென்றடைவதில் இந்தியா இன்னும் தன்னிறைவு அடையவில்லை என்று கூறினார். மேகதாதுவில் அணை கட்டுவதால் 2 மாநிலங்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்றும், அணை கட்டுவதில் கர்நாடகா உறுதியாக உள்ளதாகவும் கூறினார். இதன் மூலம் தமிழக விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தண்ணீர் திறக்கப்படும் என்றும், காவிரி மேலாண்மை வாரியத்தின் பரிந்துரைப்படி தண்ணீர் திறப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் பைரேகவுடா தெரிவித்தார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசை கண்டித்து முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் தலைமையில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவிருந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாடு, டெங்கு காய்ச்சல், நீட் தேர்வு குளறுபடி, விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் தமிழக அரசை கண்டித்து அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் வரும் 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கு அனுமதி வழங்குமாறு போலீசாரிடமும் கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த போராட்டம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் கோரிக்கையை ஏற்று போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் 18ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெறும் எனவும் OPS அணியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் செங்கோட்டையனை திமுக MLA புகழ்ந்து பேசியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புலிவனம் கிராமத்தில் கடந்த 1921ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தொடக்கப்பள்ளி தற்போது மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், தமிழகத்தில் 13,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் கூறினார். ஏறத்தாழ 13,000 ஆசிரியர்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்ற காலியிடங்கள் அனைத்தும் தெரிவித்து வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு நடைபெற்றிருக்கிறது. வேண்டுமென்றே குற்றச்சாட்டு சொல்வதற்கெல்லாம் நான் பதில் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது சாத்தியக்கூறாக இருக்காது. அமைச்சர் அதே போல நம்முடைய ஊரக தொழில்துறை அமைச்சர் அவர்கள். எனவே இந்த மாவட்டத்திற்கு தேவையானவற்றை இதனை அடுத்து பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அமைச்சர் செங்கோட்டையனை புகழ்ந்து தள்ளினார். மேலும் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் வேண்டும் என கோரிக்கை விடுத்ததும் உடனடியாக அமைச்சர் ஒப்புக்கொண்டதையும் அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாக OPS அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு பேருந்து நிலையத்தில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் விதமாக நிலவேம்பு குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியராஜன், டெங்கு தடுப்புக்கு தமிழக அரசு எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என குற்றம் சாட்டினார். ஊழலுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் குறைகளை களைந்து அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்றும் பாண்டியராஜன் அறிவுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.